கடகம் ராசிக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலனை பொது பலனாக பார்க்கலாம். ஆண்டுக்கு ஒரு 140 நாள் சனி வக்கரமாகும். அந்த வகையில இந்த வருஷமும் ஜூலை 27ஆம் தேதி சனி வக்கர காலம் ஆரம்பம். அப் டு டிசம்பர் 10ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகுது. இந்த சனி இப்போ 9ஆம் பாவகம், பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் பாவகத்துல மீனம் ராசியில சனி இருக்கு. அஷ்டமத்து சனி எல்லாம் முடிந்து இப்பதான் ஸ்டாண்டர்டா லைஃப் சில விஷயங்கள்ல எதிர்பார்க்குறீங்க. அதாவது பதவி உயர்வு, வேலையில முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகளை நோக்கி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்படியே தொடருமா, இல்லை இதுல ஏதாவது இடர்பாடுகள் வருமா, அல்லது வேலையில ஏதாவது பிரச்சனைகள் வருமா? இதை பற்றி நாம இந்த வீடியோல பொது பலனாக பார்க்க போறோம். இந்த சனி வக்ரம் என்பது பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனை கொடுக்கறதில்ல. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். நாம இந்த சனி கடகத்துக்கு 7ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம். 7 குடியவன் வக்ரமானாக சில பிரச்சனைகள் இருக்கு கணவன் மணி உறவு நிலையில. 8 குடியவன் வக்ரமாகிறது திடீர் பணவரவையும் கொடுக்கும், எதிர்பார்க்காத பணவரவையும் கொடுக்கும், ஆனா பேர்க்கடவும் வைக்கும். சோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முக்கியமா உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் இருந்தா நீங்க கவலைப்பட தேவையில்ல பெருசா. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல அப்படின்னாக்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கணும். கொஞ்ச காலம் சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும். அதுதான் நம்ம இந்த விஷயத்துல எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சனி பகவான் திரிகோண ஸ்தானத்துல இருந்து சனி வக்ரமாகிறது பாசிட்டிவ் கிடையாது. பேசிக்கலா ஒரு பொது பலனா சொல்லணும்னா, நம்ம ஜாதகத்துல கூட 9ஆம் பாவகம் 5ஆம் பாவகத்துல சனி இருந்து வக்ரமானா அதிர்ஷ்டம் இருக்காது, ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, தடைகள் இருக்கும், வாழ்க்கையில எல்லாத்துலயுமே தாமதமா நடக்கும், எல்லாமே ஈஸியா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாத மாதிரி எல்லா இடத்துலயுமே பிளாக்கிங் பாயிண்ட் போய்கிட்டே இருக்கும். ஆனா கோச்சாரத்துலதான் இப்ப சனி வக்கரமாகுது 9ஆம் பாவகத்துல. அதனால நீங்க இதெல்லாம் நடந்துருமோன்னு பயப்பட வேண்டியது இல்ல. இந்த கோச்சாரத்துல சனி வக்கரமாகிறது இதனால கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாவும் இருக்கும் சில விஷயங்கள். அதாவது நீங்க எதெல்லாம் பாசிட்டிவா நினைச்சீங்களோ அதுல கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா இந்த 7 குடியவன் வக்கரமாகும் போது திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும், ஒன்னாவே இருக்கிறவங்களுக்கு. அதே சமயத்துல சில நேரங்கள்ல ஹெல்த் இஷ்யூஸ் வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகளும் வரும். அந்த வகையில வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு இல்லாம சமாதான கொடியை காட்டிடுறது இந்த காலகட்டத்துல நல்லது. மேலும் இந்த நேரத்தில் 7 குடியவன் வக்கரமாவதுனால உங்களுக்கு எதிர்ப்பாளினுடைய நட்பு, உறவு போன்றவையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு, அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட எதிர்ப்பாளினுடைய நட்போ உறவோ அல்லது ஏற்கனவே இருந்த நட்போ உறவோ இந்த காலகட்டத்துல மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். நீங்க ஒரு சீக்கிரசியை மெயின்டைன் பண்றீங்கன்னா அந்தரங்க வாழ்க்கையில அதை வெளியே தெரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால பேர் கெடுறது, நேம் ஷேக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உண்டு. அதனால சில ரகசியங்களை வெளிப்படுத்தாம கவனமாக இருக்கணும். மேலும் காதல் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கூட காதல் பெற்றோர்களுக்கு தெரிய வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. அது உங்க ஜாதகத்தின்படி காதல் சக்சஸ் ஆகணும்ன்ற அந்த பிராப்தம் இருக்குன்னா கல்யாணத்துல கூட முடிஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்துல வரன் கூட வரும். வரன் கல்யாணம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அல்லது சில பேருக்கு புதிய காதல் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு, உறவுகள் மலரும். இதெல்லாம் கல்யாணம் ஆகாதம் இருந்தாக பிரச்சனை பெருசா இல்லை. அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி வாழ்க்கை துணியை பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மறுமணத்திற்கான வரன் வரும், மறுமணமும் செட் ஆகும். இதெல்லாம் பாசிட்டிவ். சோ அப்போ 7 குடியவன் வக்கரமாகும் போது ஒரு கலவையான பலன் இருக்கு. இப்போ பேராசைப்படுறது, பிறர் பொருளை கவர நினைக்கிறது, அதாவது தன்னுடைய சம்பளத்துக்கு மீறி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சினா கூட பண விஷயத்துல அதுல கூட நேம் கெடலாம். அதாவது எதிர்ப்பாளினர் வகையில உங்களுக்கு பெயர் கெடுறதோ அல்லது அதனால பிரச்சனை வராம இருந்தாக இந்த விஷயத்துல கூட வரும். வேலை விஷயமா கூட, அதாவது வேலையில நீங்க இருக்கிறீங்க அல்லது அங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, மேலதிகாரிகளோட வாக்குவாதங்கள் வரலாம், அல்லது சக பணியாளர்களுடன் வாக்குவாதம், அல்லது நீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கறீங்க, ப்ரொமோஷன் லிஸ்ட் எதிர்பார்க்கறீங்கன்னா அதுல கொஞ்சம் தடை ஏற்படலாம். அது கொஞ்சம் கிராஜுவலா போகலாம். உங்களுடைய முயற்சிக்கு சில தடைகள் வரலாம்.
இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அதாவது சில பேருக்கு சில வகையான பிரச்சனைகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். எல்லாருக்கும் நான் சொன்ன அத்தனை பிரச்சனையும் வந்துடுதுன்றது கிடையாது. இப்போ இந்த சனி வக்கர காலத்துல கவனமா தான் இருக்கணும். முக்கியமா எதிர்பாலினர் உறவு வருதுனாலும் சரி, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எதிர்பாலினர் உறவு, திருமணத்துக்கு மீறிய உறவு ஏற்பட்டது, அதுல மீண்டும் சந்திக்கிறீங்க அப்படின்னாலையும் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். 8 வக்கரமாகிறதுனால 9ஆம் இடத்துல இருந்து பொதுவாகவே ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா சொல்லணும்னாக்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா இடமாற்றங்கள் கூட ஏற்படும். நீங்க முயற்சி பண்ற இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் இருந்தாக இந்த நேரத்துல பாசிட்டிவாவே இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்புல அந்த இடமாற்றம்ன்றது உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். ஒரு ப்ரொமோஷனோடையோ இல்ல சேலரி ஹைக்கோட உங்களுக்கு அந்த இடமாற்றம் அமையும். அல்லது அதே டிபார்ட்மெண்ட்ல வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போறது, ப்ராஜெக்ட் மாறுறது, அல்லது டிசைனேஷன் மாறுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த 4 மாசத்துல ஏற்படும். ஸோ அது ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஆனா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா ஒர்க் பண்ணணும். வேலையை விட்டுறக்கூடாது. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க குறிப்பா சொல்றேன், மேலதிகாரிகளை பகிச்சிக்க கூடாது. சக பணியாளர்கிட்ட வெளிப்படையா பேசி மேலதிகாரிகளை பத்தி நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா கூட சக பணியாளர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அவங்களே போய் போட்டு கொடுத்து மேலதிகாரிகளால் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் ஏற்படுத்துவாங்க. ஸோ அப்போ கவனமா இருக்கணும். ஒரு வேலை கிடைக்காம ஒரு வேலையை விடக்கூடாது. உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாதவங்க இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. இப்ப மூவ் பண்றீங்க அல்லது மூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் இது தடையா இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலனாக இப்ப பாக்கியஸ்தானத்துல சனி வக்கரம் ஆகுது இல்லையா, தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதிர்ஷ்டத்தை நம்ப கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாமே கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளில் தான் உங்களுடைய திட்டங்கள் செயல் வடிவம் பெறும். ஒரே முயற்சியில சக்சஸ் ஆயிடும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யும் போதுதான் முயற்சிகள் வெற்றி அடையும். அது திருமண முயற்சி, சொத்துக்கள் விஷயத்துல கூட வாங்குறதோ விற்கிறதோ கூட. ஆனா நீங்க இந்த நேரத்துல சொத்துக்களை விற்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அது முக்கியமா ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல வாங்கலாம், உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் இருக்கு, கடன் வாங்கி கூட சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு கூட சில பேருக்கு ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு மேக்சிமம் இந்த சனி வக்கரமாகிறவங்களுக்கு நிறையவே ஏற்படும். ஸோ அவங்க பணம் இருக்கு அப்படின்னாலையும் நீங்க கட்டின வீடோ வாங்கிடலாம். அல்லது நீங்க லோன் கிடைக்குது, கவர்மெண்ட் பேங்க்லயே லோன் கிடைக்குது, நான் இப்ப வாங்கலாமான்னா தாராளமா வாங்கலாம். கட்டின வீட்டை வாங்கிறது நல்லது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும், இப்பதான் பேஸ்மெண்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம்னா நீங்க அப்படிப்பட்டவங்க மட்டும் இந்த 4 மாசத்தை தவிர்க்கிறது நல்லது. தை மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. அதே சமயத்துல கட்டின வீடு வாங்கலாம். கட்டின வீடோ அல்லது ப்ராப்பர்ட்டி லேண்டோ கூட வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா ஒப்பந்தங்கள் போடும்போது அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். தந்தை வழி உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகள் போகலாம். பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் சில பேருக்கு ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கும். வழக்குகளில் இருப்பவர்கள், கணவன் மனைவி வழக்கு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்துல சேர முடியுமான்னா இந்த நேரத்துல அந்த வழக்கு டிராக் ஆகும், தடையாகும். சில முயற்சி மேலும் மேலும் செய்யும் போது அதுக்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். ஆனா அது எப்படின்னு பார்த்தா டிசம்பர் மாசம் வந்துடும். அதே சமயத்துல இப்ப இந்த நேரத்துல இந்த வழக்கால கூட, கணவன் மனைவி வழக்கால கூட ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த நேரத்தில் திடீர்னு உங்களுடைய புகழோ உங்களுடைய செல்வாக்கோ குறையறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இவர் இப்படிப்பட்டவர் நினைச்சா இப்படிப்பட்டவரா அப்படின்னு உங்க கூட இருக்கிறவங்களே நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த வக்கர காலத்துல நம்மளுடைய செயல்பாடுகளை அல்லது நம்மளுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்திக்கணும். நம்ம செயல்பாடுகள் யாரையும் புண்படுத்தாத மாதிரி அல்லது நேர்மையான வழியில் இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம செயல்பாடுகள் நேர்மையற்ற தன்மையோடு இருக்கு அல்லது பேராசையோடு இருக்கு அல்லது ஏதோ ஒரு வகையில பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது பாதிப்பை கொடுக்கும். அதுதான் இந்த வக்கர காலத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தாலும் சரி அல்லது ஒரு தவறான செயல்களில் இறங்கியிருந்தாலோ அது சரி பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த வக்கர காலம், சனி வக்கர காலம் என்பது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் குறிப்பா உயர்கல்வி சேர்றதுக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு நிறைய டிராவல் பண்ற மாதிரி அலையிற மாதிரி இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க. தேவையில்லாத பயணத்தை தவிர்த்துருங்க. பொதுவாகவே வயதானவர்களாக இருக்கிறீங்கன்னா கூட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வாக்கிங் போறது, மனதை எப்பயுமே ஒரு தெளிவா வச்சுக்கிறது, பெருசா பாரங்களை சுமக்காம இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம். அல்லது மெடிடேஷன் என்னால பண்ண முடியலன்னாக்க நல்ல நண்பர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கக்கூடாது கூட ஒரு நல்ல மெடிடேஷன் மாதிரிதான். மனம் விட்டு பேசலாம். அது நல்ல நண்பரா இருக்கணும், வெல்விஷரா இருக்கணும். தேவையில்லாத பர்சன் கிட்ட மனம் விட்டு பேசினா அவன் போட்டு கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால கவனமா இருக்கணும். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எப்படின்றத நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும்.
இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா கிடையாது, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. உங்களுக்கு வேலையில இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது. இனிமே உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு, அல்லது சில பேருக்கு பதவி உயர்வு கூட கிடைச்சிருக்கும், புதிய வாய்ப்புக்கு சில பேருக்கு கிடைச்சிருக்கும். அதே போல இந்த நேரத்துல அந்த இடத்துலயே ஒர்க் பண்றது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மேக்சிமம் சில பேருக்குலாம் வேலை தேடுறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு உண்டு. அதே போல கணவன் மனைவி உறவு நிலையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். புதிய காதல் புதிய உறவு ஏற்படுதுன்னா கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதியா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஆஸ் யூஷுவலா இன்கம் ஆனன்றது நல்லாவே வந்துட்டு தான் இருக்கும். வருமானம் திடீர்னு கொஞ்சம் நிறைய கூட வரும், ஆனா எக்ஸ்பென்சஸும் ஈக்குவலா இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி உறவு நிலையில சிக்கல்கள், கருத்து வேறுபாடு, பிரிந்திருக்கிறது, இதெல்லாம் நிறையவே கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு எதிர்பாலினர் உறவால் ஏற்கனவே நேம் ஷேக் ஆயிருக்கும், பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பட் இந்த நேரத்துல அந்த எதிர்பாலினர் உறவை தொடராம இருக்கணும், அல்லது குடும்ப வாழ்க்கையில 3வது நபரை அலோவ் பண்ணாம இருக்கணும், கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறவங்க. அதே சமயத்துல இந்த நேரத்துல புதிய காதலோ புதிய உறவோ ஏற்படுதுனாலே அதை தவிர்க்கிறது நல்லது. இதனால பேர் கெடும். ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்யணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே சமயத்துல வேலை விஷயமா சொல்லணும்னாக்க வேலையில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சனி வக்கரமா இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்துல இடமாற்றம் நீங்க தாராளமா செய்யலாம், புதிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். அது ப்ரொமோஷனோட கூட கிடைக்கிறதுக்கோ அல்லது ஊதிய உயர்வோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் இல்லைனாக நீங்க இடமாற்றம்ன்றதை தவிர்க்கிறது நல்லது. இடமாற்றம் வருதுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரா இல்லாம இருக்கலாம், அல்லது அரசு பணியிலே இருக்கீங்களா கூட உங்களுக்கு தொலை தூரத்துல போய் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். அது உங்களுக்கு வீட்டை விட்டு தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும், அல்லது தேவையில்லாம பணம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த நேரத்துல டிரான்ஸ்ஃபரை அல்லது இடமாற்றத்தை நீங்க தவிர்க்கிறது நல்லது. உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைன்னா இந்த 4 மாசம் மட்டும்தான், அப் டு டிசம்பர் 10ஆம் தேதி வரலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. இந்த சனி வக்கரமா உங்க ஜாதகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய போராட்டம் பண்ணி ரெகக்னிஷன் இல்லாம இருந்திருப்பீங்க, நிறைய இடத்துல மாறிக்கிட்டே இருந்திருப்பீங்க, வாழ்க்கையில வேலையில அடிக்கடி மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கோச்சாரத்துல சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால பெருசா பயப்பட வேண்டியதில்லை. சனி வக்கரம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு தான் கூடுதல் கவனமா இருக்கணும் சில விஷயங்கள்ல. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுமே உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில தேவையில்லாத பிரச்சனைகள், ஒர்க் பண்ற இடத்துல மேலதிகாரிகளுடைய தொல்லை அல்லது சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள், இதெல்லாம் வரலாம். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் ப்ரொமோஷனோ அல்லது ஒரு இடமாற்றமோ ட்ரை பண்றீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைனாக்க அது சில தடைகளோடு இருக்கும், அப்போ கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னா கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த 4 மாசத்திலேயே. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன் அமையும், கல்யாணம் கூட ஆகும். சில பேருக்கு எதிர்பாலினர் உறவு ஏற்படும், அல்லது பழைய உறவு இந்த நேரத்தில் புதுப்பிக்க சூழ்நிலை வரும். அந்த மாதிரி உறவு நிலையில போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அதனால பேர் கெடுறதோ அல்லது பணம் எக்ஸ்ட்ரா செலவாகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பூர்வீக சொத்து விஷயத்துல எந்த முடிவும் எடுக்காம எடுக்கிறது நல்லது. சகோதர வழி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சகோதர வழியில சில கருத்து வேறுபாடுகள் வரும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மொத்தத்துல இந்த சனி வக்கர காலத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.